ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான பைசைக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான ஐட்டம்ஸ்: ப்ரூம் ஸ்டிக்கில் உள்ள ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன், சிசர், கார்ட்போர்ட், ஸ்கெட்ச் பென், பேப்பர் கப், இது மெடிசன் உள்ள கேப்பு, உள்ளன் த்ரெட்டு, ஃபெவிகால், ஃபெவிக்கும் தேவைப்படும். நான் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது கார்ட்போர்டில் வீல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க கட் பண்ணுறதுக்கு. இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் உள்ள ரவுண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 3 ரிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு இதில் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு இதில். அப்போ தான் நமக்கு வந்து வீலில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 வீல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்து இதுலேயும் நம்ம த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைஸில் 2, இந்த சைஸில் ஒரு 3, அப்புறம் ஒரு குட்டி சைஸில் 1, இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெயிலில் உள்ள சென்டர் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டிக்கை டபுளாக கட் பண்ணிவிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அதே மாதிரியே 3 வீல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் வச்சுருந்த மெடிசன் கேப்பில் ரெட்டை வச்சு ரொட்டேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரொட்டேட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரியே பேப்பர் கப் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுலேயே ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைக்கிளை அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபெவிகால் வந்து ட்ரை ஆக லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ஃபெவிக் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சைக்கிள் ஒரு 3/4 அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இதில் ஃப்ளார்ஸ் வச்சு இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டியாக பால்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஹேண்ட்பரில் இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளோட க்யூட்டான சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.